மான்கள், முயல்களைப் போன்ற சாதுவான ஜீவராசிகள் வாழும் அதே கானகத்தில்தான் சிங்கம், சிறுத்தை போன்ற கொடூரமான விலங்கினங்களும் வசிக்கின்றன. அதே போலத்தான் காதலில் தோல்வியுற்று தங்களை கைவிட்ட ஆடவர்களிடம் கண்ணியமாக நடந்து கொண்ட நந்தினி வாகினி வாழ்ந்த அதே காலத்தில்தான் காதலனை ஏற்க மறுத்தவனின் நிம்மதியை அழித்தொழிக்க வேண்டும் என்ற துர்குணம் கொண்ட அஸ்வதி, மாலினி போன்ற பெண்களும் வாழ்ந்து வந்திருந்தனர். காயம் அழிந்தாலும் காதல் அழிவதில்லை என்ற நிதர்சனத்தை நாம் பல வரலாற்றுக் கதைகளில் கேட்டறிந்திருக்கிறோம். நம் கதையிலோ காதலை அழித்துவிட்டு அதனால் ஏற்பட்ட பகையை பத்திரமாக மனதில் தேக்கி வைத்துக் கொண்டு காலம் கடந்தும் பழித்திருக்க காத்திருந்தார்கள் பல பெண்கள். அப்பெண்டிரில் அஸ்வதி, மாலினி இருவரும் வெளிப்பட்டு விட்டார்கள். சுபத்ரை என்ற ஒருத்தி நம் கதையில் இன்னும் வெளிவரவில்லை. சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி பதுங்கிப் பாய்வதற்காக காத்திருக்கிறாள் அவள். ஆனால் இந்த பகைகள் எதை பற்றியும் லட்சியம் செய்யாமல் அன்றாட ஆனந்தத்திற்கு எந்த இடையூறும் இல்லாமல் நாட்களை இன்பமயமாக ஓட்டி வந்திருந்தான் ஆதித்யன். அன்று பயணம் சென்று கொண்டிருந்த போது பிரதாபன் செலுத்திச் சென்ற குதிரையின் காலில் மிதிப்பட்டு தரையில் விழுந்து கிடந்த மனிதன் அவனுக்கு உதவச் சென்ற பிரதாபனிடம் வெறுப்பை உமிழ்ந்தான். தன்னை தவறாக அடையாளம் கண்டு கொண்டு வேறு யாரோ என எண்ணியதால்தான் அம்மனிதன் தன்னை வசைப்பாடுகிறான் என்று எண்ணிக்கொண்ட பிரதாபன் தன்னை பற்றி விளக்கம் கொடுக்க முயன்றான். ஆனால் அவன் தனது மேதாவிலாசங்களை ஒப்பிக்க தேவையின்றி விழுந்து கிடந்தவனே பிரதாபனை பற்றியும் அவனது நண்பன் ஆதித்யவர்மன் பற்றியும் தெளிவாக கூறினான். தங்களை முழுமையாக அறிந்து வைத்திருந்தவனை எண்ணி ஆதித்யன் ஆச்சரியத்தில் ஆழ்ந்திருக்க, காயம்பட்டவன் மேலும் தொடர்ந்தான். நீங்கள் இருவரும் ஆணவக்காரர்களடா. ஒருவனுக்கு வசுமித்ராவின் அரச வாரிசு என்ற மமதை, இன்னொருவனுக்கு சிங்காதனபுர அரசரின் வளர்ப்பு பிள்ளை என்ற மமதை. உங்கள் அகங்காரத்தினால்தான் அடுத்தவரை தரக்குறைவாக நடத்தி அவர்களது வாழ்க்கையை அளித்து வருகிறீர்கள். உங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களை துரத்தி வருவார்கள். ஒரு எதிரியை மாய்த்தால் அடுத்த எதிரி புறப்பட்டு வருவான். எத்தனை பேரைத்தான் உங்களால் அழித்தொழிக்க முடியும்? கொஞ்ச நஞ்ச பகையா தேடி வைத்திருக்கிறீர்கள் நீங்கள்? உங்களுக்கெல்லாம் வாழ்நாள் முழுவதும் நிம்மதியே இருக்காதுடா என்றெல்லாம் அளவு கடந்த வெறுப்பில் சபிப்பவன் போல நிந்தித்து வந்தான். இந்த அவமரியாதை வார்த்தைகளை கேட்ட ஆதித்யனுடன் வந்த வீரர்களுக்கு கோபம் பெருக்கெடுத்து, யாரையடா மரியாதை இல்லாமல் பேசுகிறாய்? வாங்கிய அடி போதாது? நீ பழித்து பேசும் இருவரில் ஒருவர் ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி, இன்னொருவர் போர்ப்படை தளபதி. அவர்களை மரியாதையாக பேச மாட்டாய்? அவர்களுக்கு உகந்த மரியாதையை கொடுக்க தவறினால் பிறகு இறுதி மரியாதை செய்வதற்கு உன் உடல் இல்லாமல் போகும். ஏற்கனவே உடைந்து கிடக்கும் கை கால்களை வெட்டி எடுத்து ஆட்டுக்களில் போட்டு அரைத்து கூழாக்கி விடுவோம், ஜாக்கிரதை என மிரட்டினான். இதை கேட்டுவிட்டு பேசிய வீரனை முறைத்த ஆதித்யன், எப்படியடா இப்படியெல்லாம் சிந்திக்கிறீர்கள்? கேட்கவே குமட்டிக் கொண்டு வருகிறது. உங்கள் மிரட்டலுக்கு இவன் பயந்தானோ இல்லையோ, நான் பயந்து விட்டேனடா. இனியொரு முறை இது போன்ற விபரீத கற்பனைகளையெல்லாம் என் முன்பு கட்டவிழ்க்காதீர்கள். நான் மிகவும் சாதுவானவன். இது போன்ற அச்சுறுத்தும் பேச்சுக்களை என்னால் சகிக்க முடியாது என வேடிக்கை செய்தான். அரசனின் சுயமதிப்பீட்டை கேட்டு வந்த அடிபட்ட மனிதன், நீயாடா சாது? அதற்கு பொருளாவது தெரியுமா உனக்கு? நீ ஒரு இரத்த வெறி பிடித்த மிருகம். மற்றவர்கள் முன்னால் உன்னை கதாநாயகனாக காட்டிக்கொள்வதற்காக எந்த எல்லைக்கும் செல்பவனடா நீ, குறிப்பாக பெண்கள் முன்பு என குற்றம் சுமத்தினான். இதற்கு ஆதித்யனோ கோபம் வந்து பொறுமையை தேக்கி வைத்துக் கொள்ள முயல்பவன் போல முகத்தை சுளித்துக் கொண்டு, வேண்டாமடா தம்பி, என்னை உரிமையில் பேசினால் எனக்கு பிடிக்காது. என்னை அவ்வாறு பேசும் உரிமையை நான் வெகு சிலருக்கே கொடுத்திருக்கிறேன். என் வீரன் எச்சரித்தும் நீ தொடர்ந்து என்னை அவமதித்து வருகிறாயெனில் உனக்கு நேரம் காலம் சரியில்லை என்றுதான் பொருள். இனியொரு முறை என்னை மரியாதையின்றி பேசினால் உன் வாயை உடைத்து விடுவேன். வாய் உடைப்படும் முன்பு உன்னை பற்றிய விவரங்களையெல்லாம் கூறிவிடு என மிரட்டினான். இதற்கு காயம்பட்டவன் எதிர்வினையாற்றும் முன்பு பிரதாபன் முந்திக் கொண்டு, உன் விளையாட்டை சிறிது நிறுத்தி வை ஆதித்யா. விளையாடுவதற்கும் வேடிக்கை செய்வதற்கும் நேரம் காலமே கிடையாதா? முதலில் இவன் யார் என்று தெரிந்து கொள்வோம். பாவம், உடல் முழுவதும் காயப்பட்டு கிடக்கிறான். இதில் நான் வேறு குதிரையின் காலால் இவனை மிதிப்படச் செய்துவிட்டேன். நீ சிறிது பொறுமையாக இரு. பொறுமை காக்க முடியவில்லை எனில் எழுந்து செல். நான் இவனிடம் பேசிக்கொள்கிறேன் என நண்பனை கடிந்து கொண்டான். தரையில் மண்டியிட்டபடி இருந்த ஆதித்யன் உடனே எழுந்து நகர்ந்து சென்று தன் தளபதியின் தேவையற்ற பொறுமையால் அதிருப்தியில் இருந்த சிங்காதனபுர உபதளபதியிடம் சென்று,
உன் தளபதி செய்வது சரியில்லைடா தம்பி. கருணை காட்டுவதற்கும் சில வரையறைகள் உண்டு. யாரிடம் அன்பு பாராட்ட வேண்டும், யாரை அடித்து துவைக்க வேண்டும் என்றெல்லாம் சில நியதிகள் உள்ளன. உன் தளபதி வீணில் எதிரியிடம் பரிவு காட்டுகிறான். வேண்டுமானால் பார், இப்போது பாசமழையை பொழியும் என் நண்பன் இன்னும் சற்று நேரத்தில் அந்த மனிதனின் உடலில் இடியை இறக்குகிறானா இல்லையா என்று பார் என ஆருடம் சொன்னான். பிரதாபன் அந்த புது மனிதனை தொடர்ந்து கேள்விகள் கேட்டுக் கொண்டிருக்க, அவனோ சரிவர பதிலேதும் கூறாமல் திமிராகப் பேசுவதும் பிரதாபனையும் ஆதித்யனையும் குற்றம் சாட்டுவதுமாகவே இருந்து வந்தான். ஆதித்யனது பொறுமை தகர்ந்து கொண்டே போனது. அந்த நேரம் பார்த்து அந்த மண்பாதையின் பக்கவாட்டில் இருந்து 4 மனிதர்கள் விரைந்தோடி வந்து அரசனுக்கு மரியாதை செலுத்தினார்கள். அந்நால்வரும் மாலினி உள்ளிட்ட எதிரிகளுக்கு காவலாகவும், காயம்பட்ட வசுமித்ராவை சார்ந்த வீரர்களுக்கு ஒத்தாசை புரிவதற்காகவும் வருணன் விட்டுச் சென்றிருந்த வீரர்கள்தான். அவர்களில் ஒருவன் அரசனின் மெய்க்காவல் படையை சார்ந்த வீரன். மீதி 3 பார்க்கவத்தை சார்ந்த வீரர்கள். வந்தவர்கள் தரையில் கிடந்த மனிதனையும் அவனுக்கு அருகில் பரிவோடு அமர்ந்திருந்த பிரதாபனையும் அதிசயித்தபடி கண்டுகொண்டிருந்தனர். அவர்களை அங்கு கண்டவுடன் ஆதித்யன் வியப்படைந்து, நீங்கள் எப்படியடா இங்கே? இன்னும் நீங்கள் உங்கள் பயணத்தை துவங்கவில்லையா? வசதியான இடத்தை கண்டவுடன் உறங்கி ஓய்வெடுத்து ஆட்டம் போட்டு வருகிறீர்களாக்கும். எங்கே அந்த மலைமாடு, உங்கள் முன்னாள் தளபதி? பிரிந்து சென்ற பல மாதங்களுக்கும் சேர்த்து அவனை கொஞ்சிக் கொண்டிருக்கிறீர்களா நீங்கள்? மதிய வேளையிலேயே பயணம் துவங்கி இந்நேரம் சந்திரபுரிக்கு சமீபத்தில் போய் சேர்ந்திருக்க வேண்டாம்? தலை உருப்படியாக இருந்தால்தானே வாள் உருப்படியாக இருக்கும் என்று திட்டிக் கொண்டு போனான். அரசன் திட்ட மெய்க்காவலனும் வருணன் தரப்பு நியாயத்தை எடுத்துச் சொல்ல வாயெடுத்து வந்தான். ஆனால் இடைவிடாது அரசன் பொழிந்த வசைமாரியில் வீரனின் வாய் வீணையின் தந்தி போல மேலும் கீழும் ஆடியதை தவிர அதிலிருந்து சத்தம்தான் வெளிவரவில்லை. ஆதித்யனின் நா உதிர்த்த இடிமுழக்கத்திற்கு முன்னால் வீரன் எழுப்ப முயன்ற சத்தம் எடுபடாமல் போனது. அரசன் திட்டித் தீர்த்த பின்பாக அவன் அடுத்த வசவை ஆரம்பிக்கும் முன்பு அவசர அவசரமாக வீரன் முந்திக் கொண்டு, இல்லை பிரபு, தளபதியின் மீது தவறொன்றும் இல்லை. அவர் சுகபோகத்தை நாடுபவர் அல்ல, கடமையே கதி என்று இருப்பவர். தளபதி எப்போதோ பயணத்தை துவங்கிவிட்டார் அரசே. வெகு தூரத்திற்கு அப்பால் இந்நேரம் அவரும் எங்காவது இரவை கழிக்க கூடாரம் அமைத்துக் கொண்டிருப்பார் என்று விளக்கிக் கொண்டு போனான். வீரன் முழுவதுமாக விளக்கத்தை கொடுத்து முடிக்கும் முன்பாக அரசன் ஆவேசமாக அவனிடம், என்னில் நீங்கள் என்னடா செய்கிறீர்கள் இங்கே? அவனுக்கு துணையாகத்தானே உங்களையெல்லாம் செல்லச் சொன்னேன். உடன் வருபவர்களை கலற்றிவிட்டு தனித்துச் செல்லும் என் பாணியை அவன் முயற்சிக்கிறானா? ஆதித்யனாகி விடலாம் என்று பார்க்கிறானா அந்த மூடன்? நானும் அவனும் ஒன்றா என்ன? அரவிந்தனையாவது அழைத்துச் சென்றிருக்கிறானா, அல்லது அவனையும் உங்களுக்கு துணைவிட்டுச் சென்றிருக்கிறானா என்று அடுத்த குற்றத்தை அடுக்க ஆரம்பித்தான். இம்முறை மெய்க்காவலன் பொறுமை காக்கவில்லை. அரசன் நிந்தனை சொற்களால் வருணனை அர்ச்சித்துக் கொண்டிருக்கையிலேயே பேச்சில் இடையிட்டு, குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் பிரபு. தங்கள் இடத்தை அடைய தளபதி ஒருபோதும் எண்ணமாட்டார். இளவரசர் நம் வீரர்களில் பெரும்பான்மையானோர் வரதன், குகன் என அனைவரையும் அழைத்துக் கொண்டுதான் தளபதி சென்றிருக்கிறார் அரசே. எதிரிகள் அகப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு காவல் இருந்து பத்திரமாக தங்களிடம் அவர்களை ஒப்படைப்பதற்காகத்தான் எங்களை தளபதி விட்டுச் சென்றிருக்கிறார் பிரபு என பதிலளித்தான். இதை கேட்டு எரிச்சலடைந்தவன் போல முகபாவனை செய்த ஆதித்யன், சி, நிறுத்தடா உன் விளக்க உரையை. எத்தனை தளபதி! அவனிடம் இப்போது பதவியே இல்லை. ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை தளபதி என்று அடைமொழி என வீரனை திட்டி வந்தவன் தனக்கு பின்னால் நின்றிருந்த தன்னுடன் வந்திருந்த பரிவாரத்தை கண்டான். அதிலிருந்த மெய்க்காவல் வீரர்களின் வருத்தமான வதனங்களை கண்டான். வருணனை அரசன் பழிப்பதை தாங்கிக் கொள்ள மாட்டாமல் தலை குனிந்து வாட்டமான முகபாவத்துடன் நின்றிருந்தவர்களை கண்டுவிட்டு தன்னிடம் விளக்கம் கொடுத்து வந்த வீரனின் முகத்தையும் நோக்கினான் அரசன். அவன் முகமும் வேதனையில் சுருங்கியிருந்ததை கண்டவன், அந்த மாட்டை திட்டினால் இந்த மாடுகளுக்கு கோபம் வருகிறது என சலித்துக் கொண்டவன் பின்பு அந்த வீரனை பார்த்து, உங்கள் தளபதி எதிரிகளை கைது செய்து காவல் காக்க சொல்லிவிட்டு சென்றதாக சொன்னாயே, அப்படியெனில் இதோ தரையில் விழுந்து கிடக்கும் இவன் யாரடா? வந்ததிலிருந்து என்னை தூற்றிக்கொண்டே இருக்கிறான். இவனை பார்த்தால் உன் தளபதிக்கு எதிரி போல தோன்றவில்லையா என்ன? அரசன் என்னை இத்தனை தூரம் பழித்து பேசுகிறான், உங்களவனோ இவனை கைது செய்யாமல் சுதந்திரமாக விட்டுச் சென்றிருக்கிறான் என்று வேண்டுமென்றே வீரனின் வாயை கிளறி வந்தான் ஆதித்யன். மெய்க்காவலன் பொறுமையும் பயமும் ஒரு சேர, அது தளபதியின் தவறல்ல பிரபு, நமது வீரர்களின் தவறே ஆகும். இந்த பகைவர்களுடன் நேர்ந்த சண்டைக்கு பின்னால்
அதிகளவு காயம்பட்டு நகர முடியாமல் கிடப்பவர்களை அப்படியே விட்டுவிட்டு வருமாறும், ஓரளவு ஆரோக்கியம் உள்ளவர்களை கைது செய்து இழுத்து வருமாறும் தளபதி உத்தரவிட்டிருந்தார் பிரபு. நம் வீரர்கள்தான் இந்த மனிதனை சரியாக சோதனையிடாமல் இவனால் நகர முடியாது என்று நினைத்துக் கொண்டு இங்கேயே விட்டுவிட்டார்கள் போல அரசே. மற்ற கைதிகள் பத்திரமாக எங்களது பாதுகாவலில் அங்கு ஆற்றங்கரையோரமாக கட்டி வைக்கப்பட்டுள்ளார்கள் பிரபு என பதிலளித்தான். இதை கேட்ட அரசன் மறுபடியும் வீரனை வம்பிழுத்தான். ஏன், கைது செய்யும் வேலையையும் எதிரிகளை சோதனை செய்யும் வேலையையும் உங்கள் தளபதி செய்ய மாட்டானா என்ன? ஒருவேளை பதவியை துறந்துவிட்டு என்னை பிரிந்து சென்று விட்டபடியால் இந்த பணிகளை தான் ஏன் மேற்கொள்ள வேண்டும் என்று அசட்டையாக உள்ளானா? அதுவும் இல்லை, வந்திருப்பவர்கள் அரசனின் எதிரிகள். நாமே ஆதித்யனுக்கு எதிரிதான். எதிருக்கு எதிரி நண்பன் என்ற ரீதியில் இவர்களுடன் ஒப்பந்தம் பேசி இணைந்து கொண்டானா என கேட்டு சீண்டி வந்தான். வருணன் விட்டுச் சென்றிருந்த பார்க்கவ வீரர்களுக்கு அரசன் கேட்டு வந்த தொடர் கேள்விகளால் உடல் பயத்தில் நடுங்கியது. அவனது ஆவேசம் பொருந்திய வதனம் அவர்களுக்கு அச்சமூட்டியது. அரசனுடன் வந்திருந்த வீரர்களுக்கோ காயம்பட்ட எதிரியின் பழிப்புச் சொற்களால் தான் அரசனின் மனோநிலை ஆக்ரோஷமாக இருக்கிறது. அரசரின் கோபத்தை தூண்டி தளபதியை வசவு வாங்கச் செய்த குற்றம் அந்த எதிரியையே சாரும் என்ற எண்ணத்தில் சிறு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அந்த பகைவனை காலால் மிதித்தே அவனை துவம்சம் செய்துவிடும்படியான ஆத்திரத்தில் நின்றிருந்தனர் வீரர்கள். பதில் கூறி வந்த வீரன் அரசனின் இந்த கேள்விக்கும் அவசர கதியில் பதிலளித்தான். அப்படி எண்ணக்கூடிய ஆளில்லை பிரபு நம் தளபதி. அவருக்கு தங்களுடன் பகை இருக்குமே தவிர தங்களுடைய பகைவர்களுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு தங்களுக்கு துரோகம் செய்ய ஒரு நாளும் எண்ணமாட்டார் அவர். எதிரிகளுடன் சண்டை செய்தது மட்டுமில்லாமல் அவர்களை கைது செய்ததிலும் பெரும் பங்காற்றதை செய்தார் பிரபு அவர். இந்த கூட்டத்தின் தலைவிகளான மிக மோசமான இரு பெண்களை தானே தனது கட்டுப்பாட்டில் இழுத்துச் சென்றவர். சண்டையில் அதிகம் தேர்ச்சி இல்லாத இந்த ஆடவர்களை நம் வீரர்கள் வசம் ஒப்படைத்திருந்தார் அரசே என விளக்கமளித்தான். கூட்டத்திற்கு தலைமை வகித்தது பெண்கள் என்று கேட்டவுடன் பிரதாபனும் ஆதித்யனும் ஆச்சரியத்தில் ஒரு சேர மாறி மாறி பார்த்து கொண்டனர். முன்னவன் இன்னமும் வியப்பிலேயே வேரூன்றி இருக்க, பின்னவனோ வியப்பிலிருந்து விடுபட்டு, தலைவிகளா, பெண்களா இந்த கூட்டத்தை வழிநடத்தி வந்தது? அது சரி, ஆடவர்களை உங்கள் வசம் ஒப்படைத்துவிட்டு பெண்களை கவனிக்கும் வேலையை வருணன் ஏற்றுக்கொண்டானா? நேற்றிரவு வழியில் மது அருந்திவிட்டு உங்களுடன் சேர்ந்து ஆட்டம் போட்டிருக்கிறான். அவனிடம் இருந்து வந்தது பெண்களிடம் கண்ணியம் காக்கும் ஒரே ஒரு நல்ல பழக்கம்தான். இப்போது அதுவும் இல்லையா அவனிடம்? மிக அருமை என்று வீரர்களை நோக்கியவாறு வேண்டுமென்றே வருணனை இகழ்ந்து பேசி வந்தவன் பின்பு பிரதாபனிடம் பார்வையை செலுத்தி, அவன் என்னிடம் இருந்த போது கண்ணியம் தவறாதவனாக இருந்து வந்தான். ஆனால் உன்னிடம் வந்து சேர்ந்த சில நாட்களிலேயே அவன் இத்தனை மோசமானவனாக மாறியிருக்கிறானேயடா. இதில் என் வளர்ப்பு சரியில்லை என்று என்னை நீ குற்றம் சாட்டுவாய் என்று ஏளனம் செய்தான். இதுவரையிலும் ஒருவன் மட்டுமே வருணனுக்கு வக்காலத்து வாங்கி வந்திருக்க, இப்போது அரசனின் பரிவாரத்தில் இருந்த அத்தனை வீரர்களும் அரசனின் இந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு கூறும் வகையில், இல்லை பிரபு, தளபதி தவறானவர் அல்ல, அவரது செய்கைக்கு பின்னால் காரணம் ஏதேனும் இருக்கும் என ஆளாளுக்கு வருணனுக்கு ஆதரவாக பேசிவர, வருணனிடமிருந்து வந்திருந்த வீரனோ, நேற்று அனைவரும் மது குடித்தது உண்மைதான் அரசே. ஆனால் தளபதி குடுவையை கையில் கூட தொடவில்லை. தவறு செய்தவர்கள் நாங்கள்தான் என தளபதிக்கு ஆதரவாக தற்காப்புவாதம் செய்தான். தொடர்ந்து வீரர்களின் சினத்தை தூண்டுவதற்காக பேச வாயெடுத்த ஆதித்யனை பிரதாபன் தடுத்து நிறுத்தி, போதும், நிறுத்த ஆதித்யா உன் விளையாட்டை. சக்கரவர்த்தி என்கிற பொறுப்பில்லாமல் எப்போதும் வேடிக்கை விளையாட்டு செய்வதையே உன் வாடிக்கையாக வைத்திருக்கிறாய். எதிரிகள் சிக்கியுள்ளனர். இவர்கள் யார் எவர் என்று விசாரித்து தெரிந்து கொள்வதற்கு பதிலாக வீரர்களை சீண்டிக் கொண்டிருக்கிறாய். எதிலுமே தீவிரம் காட்ட மாட்டாயா நீ? இப்படியே அனைத்தையும் விளையாட்டுத்தனத்துடன் கையாள்வதால்தான் எதிரிகள் வந்த வண்ணமே இருக்கிறார்கள். எல்லாவற்றிலும் சிரத்தையோடு செயலாற்றி வந்திருந்தாயானால் என்றைக்கோ உன் எதிரிகளையெல்லாம் நிர்மூலம் செய்து வாழ்க்கையை நிம்மதியாக மேற்கொண்டு வந்திருக்கலாம் நீ என நண்பனை கடிந்து கொண்டான். பிரதாபனின் குற்றச்சாட்டை மறுத்த ஆதித்யன், அப்பா, பொறுமையின் சிகரமே, நான் விளையாட்டுத்தனம் செய்கிறேன், நீ விவகாரங்களில் தீவிரம் காட்டுகிறாயா? ஒன்றை புரிந்து கொள்ளடா அறிவீனமே, உன் அருகில் விழுந்து கிடப்பவன் எனக்கு மட்டும் எதிரி அல்ல, உனக்கும் எதிரிதான். தன் வாய்ப்படவே இதை அவன் கூறவில்லை. எதிரிகள் விஷயத்தில் நீயும் அலட்சியமாகத்தான் இருந்திருக்கிறாய். நானாவது ராஜ்யத்தை பரிபாலனம் செய்வதில் மும்முரமாக இருந்து எதிரிகளை கவனிக்காமல் விட்டுவிட்டேன். நீ என்ன செய்து வந்தாய் இதுநாள் வரையிலும்? அனுதினமும் எதிரி நாடுகளுடன் போர் தொடுத்தா வந்திருந்தாய்?
போர் முற்றுகை என்று எதிலுமே நாட்டம் இல்லாத அரசரிடம் பணிபுரிந்து வரும் நீ மனைவிக்கு அஞ்சி கோட்டைக்குள் இருக்கும் மரங்களில் ஏறி ஒளிந்து கொண்டுதானே வீணாக காலம் கழித்து வந்திருக்கிறாய். இதில் என்னை நீ குறை சொல்கிறாயா என வாதாடி வந்தான். தங்கள் தளபதி திட்டு வாங்குவதைக் கண்ட சிங்காதனபுர வீரர்கள் வாய்க்குள்ளேயே மெல்ல நகைத்தனர். அதைக் கண்டுவிட்ட பிரதாபன் கோபத்துடன், எருமைகளே, உங்களுக்கெல்லாம் நிஜமான பக்தி இல்லை? வருணனின் வீரர்களை கண்டீர்களா இல்லையா? அரசன் அவனை ஒரு வார்த்தை தவறாக பேசினால் அவன் வீரர்களுக்கு ரோஷம் பொங்கிக் கொண்டு வந்து தங்கள் தளபதிக்காக அரசனே எதிர்த்து அவர்கள் வாதம் செய்கிறார்கள். நீங்களானால் என்னை இவன் மட்டம் தட்டி பேசுவதைக் கண்டு நகைக்கிறீர்கள் என சினம் கொண்டான். ஆதித்யன் நண்பனை தட்டி கொடுத்து, விடு பிரதாபா, பக்தி விசுவாசம் எல்லாம் தானாக வரவேண்டியவை, கேட்டுப் பெறக்கூடியது அல்ல அவை. வீரர்களின் விசுவாசத்தை பெற உனக்கும் எனக்கும் கொடுப்பினை இல்லை போல. அதற்கெல்லாம் வருணன் போன்று பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என சலித்துக் கொண்டான். இப்படியாக பேசி நேரத்தை விரயம் செய்தவனை முறைத்துவிட்டு காயம்பட்டு கிடந்தவனிடம் விசாரணை செய்வதற்காக தரையை பார்க்க அம்மனிதனோ மயக்கமடைந்திருந்தான். தன்னை எதிரி என்று கூறியவனிடம் அவன் யாரென்று விசாரித்து அறிந்து கொள்ளும் முன்பே அம்மனிதன் மூர்ச்சையடைந்திருந்ததைக் கண்டு வெறுப்படைந்த பிரதாபன், எல்லாம் உன்னால் தானடா நேர்ந்தது. சிக்கியவனை விசாரிப்பதற்கு பதிலாக உன் வீரனை சீண்டியபடி பொழுதை கழித்து விட்டாய். இப்போது இவன் மயங்கிவிட்டான். இனி யாரிடம் சென்று விசாரணை செய்வது? உன் விஷமத்தனத்தால் தான் இவன் குறித்த தகவலை பெற முடியாமல் போயிற்று என்று ஆதித்யனை குற்றம் சாட்டினான். அரசனோ, என் விஷமத்தனத்தால் அல்ல நண்பா, உன் திருமுகத்தை அந்த மனிதனுக்கு அருகில் கொண்டு போய் காட்டினாயல்லவா, அதனால் நேர்ந்த விளைவுதான் இது. உன்னை கண்டால் வீராதி வீரன் எனக்கே பயமாகத்தான் உள்ளது. பாவம் சிறுவன் இவன் பயப்பட மாட்டானா என்ன என நண்பனை வம்பிழுத்து வந்தவன் மூர்ச்சையடைந்து கிடந்தவனை ஆழ உற்று நோக்க, அவன் உண்மையில் மயங்கவில்லை, மயங்கியது போல் நடிக்கிறான் என்று கண்டுகொண்ட ஆதித்யன், இப்போது புரிகிறது வருணனின் கட்டளையை அவனது வீரர்கள் ஏன் சரிவர நிறைவேற்றாமல் போனார்கள் என. காயம்பட்டு அசைவின்றி கிடப்பவர்களை அந்தந்த இடங்களிலேயே விட்டுச் செல்லும்படி வருணன் கூறியிருக்கிறான். இந்த அறிவாளி மயங்கியது போல நடித்து வீரர்களை ஏமாற்றியிருக்கிறான் என பிரதாபனிடம் கூறி வந்தவன் நடித்துக் கொண்டிருந்த எதிரியை அவன் இடுப்பிலேயே ஓங்கி எட்டி உதைத்து, எழுந்திரி மடையனே, என்னை என்ன மூடன் என்று நினைத்தாயா? உனது இந்த நடிப்பைக் கண்டு ஏமாந்து உன்னை இங்கேயே விட்டுச் சென்று விடுவேன் என்று நினைப்பா உனக்கு? ஒழுங்காக உடனே எழாமல் உன் நடிப்பை தொடர்ந்து கொண்டிருந்தாயானால் பிறகு உயிருடன் கொளுத்தி விடுவேன் என எச்சரித்தான் அரசன். ஆதித்யனின் வீரர்களில் ஒருவனோ இதற்குத்தான் காத்துக் கொண்டிருந்தவன் போல எரியும் கொல்லிக்கட்டையை அரசனிடம் நீட்டி, இதை பெற்றுக்கொண்டு நீங்களே இந்த வஞ்சகனை தீயிட்டு கொளுத்துங்கள் பிரபு. தங்களையும் தளபதியையும் அவதூறாக பேசியவன் வாழ்வதற்கு தகுதியானவனே இல்லை என்று படபடத்தான். வீரனின் வார்த்தைகளை கேட்டவுடன் மயங்கியது போல நடித்து வந்தவன் சட்டென கண்விழித்துக் கொண்டான். நெருப்பை நீட்டியவனை கிண்டலாக ஏற இறங்க பார்த்த ஆதித்யன், என்னை இழிவாக பேசியதற்காகவா இவனை தண்டிக்க வேண்டுமென்கிறாய்? இதை நான் நம்ப வேண்டுமா? உங்களைப் பற்றி எனக்கு நன்கு தெரியுமடா. இந்த எதிரியின் காரணமாகத்தான் நான் உங்கள் தளபதியை வசைப்பாடினேன் என்று உணர்ந்து கொண்டு அதற்கு பழித்திருக்கத்தானே இவனை கொள்ளச் சொல்கிறாய் என ஆதித்யன் கிண்டலாக கேட்டுக்கொண்டிருக்க, பிரதாபன் விழித்தவனைக் கண்டு சந்தோஷம் வரப்பெற்று, நண்பா, யார் நீ? இப்போதாவது கூறடா. என்னை எப்படி உனக்கு தெரியும்? நானும் ஆதித்யனும் சேர்ந்து உன் வாழ்வை கெடுத்ததாக சொன்னாயே. நாங்கள் இருவருமாக சேர்ந்து இதுவரையிலும் எந்த செயலிலும் ஈடுபடவில்லையடா. எங்களை எதிரியாக கருதும் நீ இங்கு வந்தது எவ்வாறு? யார் உன்னை அடித்துப் போட்டார்கள் என்றெல்லாம் மூச்சு கூட விடாமல் தொடர்ந்து கேள்விகள் கேட்டு காயம்பட்டவனை திக்குமுக்காடச் செய்தான். ஆதித்யன் பலமாக நகைத்து, அடே அவசரக்காரா, உன் சரமலை கேள்விகளுக்கு என்னாலேயே பதில் கூற முடியாது. அவன் எப்படியடா இத்தனை வினாக்களுக்கு பதில் உரைப்பான்? உன் இடைவிடாத கேள்விகளால் இவன் உண்மையிலேயே மயங்கினாலும் மயங்கி விடுவான். இம்மனிதன் மூர்ச்சையடைந்தது வேணால் நடிப்பாக இருக்கலாம். ஆனால் காயத்தால் இவன் அசதியுற்றிருப்பது உண்மைதான். அது இவன் வதனத்திலேயே தெரிகிறது. நம் விருந்தாளிகள் நிறைய பேர் கைது செய்து கட்டி போடப்பட்டுள்ளதாக என் வீரன் தெரிவித்தான் அல்லவா? சென்று அவர்களில் வலுவுள்ள எவனிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ளலாம், வா என பிரதாபனுக்கு எடுத்து கூற, விவரங்களை தெரிந்து கொள்ள தடை செய்த ஆதித்யனை முறைத்துக் கொண்டிருந்தான் காயமுற்றவனுக்கு அருகில் தரையில் மண்டியிட்டிருந்த பிரதாபன். நண்பனின் விழிகள் கக்கும் அனலை கண்ட ஆதித்யன் பிரதாபனை நெருங்கி அவனது தோளை பிடித்து தூக்கிவிட்டு அவன் தோளில் கை போட்டு அணைத்தவாறே நடந்து சென்றான். அடிபட்டிருந்தவனை தூக்கி வருமாறு தன்னுடன் வந்த வீரர்களுக்கு ஆணையிட்டுவிட்டு தனக்கு தகவல் கூறிய வீரனிடம் கைதிகள் கட்டப்பட்டிருந்த இடத்திற்கு
வழிகாட்டுமாறு உத்தரவிட்டான். வீரர்களைத் தொடர்ந்து ஆதித்யன் நடந்து செல்ல இறுகிய முகத்துடன் பிரதாபனும் உடன் சென்றான். அங்கே வழியில் இன்னும் சில மனிதர்கள் உயிருக்கு போராடியபடி முனகிக் கொண்டிருந்தனர். அவர்களை குறித்து அரசன் விசாரிப்பான் என்று யூகித்துக் கொண்ட அவனது வீரன் தானாக முன்வந்து, இந்த மனிதர்களும் அப்பெண்களின் கூட்டத்தைச் சார்ந்தவர்கள்தான் பிரபு. நாய் நரியிடம் கடிவாங்கி அதிக இரத்தப்போக்கினால் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு உதவக்கூடாது என்று தளபதி கட்டளையிட்டு சென்றிருக்கிறார் அரசே என விளக்கம் கொடுத்தான். சிறிது நேரத்தில் எதிரிகள் கட்டி வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு சென்று சேர, அங்கே மரங்களில் தலைகீழாக கட்டி வைக்கப்பட்டபடி எதிரிகள் காட்சியளிப்பதையும் அவர்களில் பெண்கள் இருவர் மட்டும் நின்ற நிலையிலேயே பிணைக்கப்பட்டிருப்பதையும் கண்டனர் ஆதித்யனும் பிரதாபனும். முன்பை போலவே இம்முறையும் வீரன் தானே விளக்கம் கொடுத்தான். எதிரிகளால் எங்களுக்கு எந்த இடையூறும் நேராமல் இருக்க இவர்கள் அனைவருக்கும் வயிற்று வலியும் மயக்கமும் தரும் ஒருவித மூலிகை கலந்த உணவை தளபதி கொடுத்திருக்கிறார் பிரபு. தாங்கள் வந்த பிறகு விசாரணை செய்வதற்கு ஏதுவாக மூலிகைக்கு மாற்று மருந்தும் கொடுத்து சென்றிருக்கிறார் என விளக்கினான். இதை கேட்ட பிரதாபன் பெருமித முகபாவத்துடன், இதுதான் என் தம்பி. எதிரிகளுக்கு என்னைப் போலவே சித்திரவதைகள் கொடுக்கிறான் பார். எனக்கு அடுத்தபடியாக தண்டனைகள் கொடுப்பதில் திறமைசாலி வருணன்தான். எங்கள் இருவரின் பெயரை கேட்டால் எதிரிகள் நடுநடுங்க வேண்டும் என்று ஊகை கொண்டான். நண்பனை முறைத்த ஆதித்யன், இது ஒரு தண்டனை, இதற்கு பெருமை வேறு. அந்த அறிவீனம் அடிப்பட்ட எதிரிகளை வதைக்காமல் வெளியிலேயே விட்டு சென்றிருக்கிறது. அருகிலுள்ள கிராமத்தினர் இந்த வழியாக வந்து அடிபட்டு கிடப்பவர்களைக் கண்டு இரக்கம் கொண்டு அவர்களை தூக்கிச் சென்று சிகிச்சை கொடுத்து குணமாக்கினால் என்னடா செய்வது? ஒன்று சிக்கியவர்களை கொன்று போட்டிருக்க வேண்டும், அல்லது இம்மனிதர்களை செய்தது போன்று கட்டி போட்டு சென்றிருக்க வேண்டும். உயிருடன் விட்டதால் தானே ஒருவன் மட்டும் ஊர்ந்தபடியே நெடுந்தூரம் வந்திருக்கிறான். உன் தம்பி செய்தது மடத்தனம், இதற்கு பாராட்டு வேறா? அது இருக்கட்டும், அவன் தவறு செய்தால் அவன் என் வளர்ப்பு. அதுவே உனக்கு பிடித்த மாதிரியான காரியங்களை செய்தால் அவன் உன் தம்பியா? பெண்கள் இருவர் பிணைத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களை எழுப்பி விசாரணை செய். அல்லது முன்பு விசாரணை என்ற பெயரில் நீ கொஞ்சிக் கொண்டிருந்தாயே ஒருவனை, அவனிடம் சென்று மறுபடியும் உன் கேள்விக்கணைகளை தொடு. நான் நீராடிவிட்டு உணவை முடித்துக் கொண்டு வருகிறேன் என எரிச்சலாக சொல்பவன் போல சொல்லிவிட்டு ஆற்றை நோக்கி நடை போட்டுச் சென்றான் ஆதித்யன். பிரதாபனும் நண்பனை பின்தொடர்ந்து சென்று, ஏன், எனக்கு மட்டும் பசி அசதியெல்லாம் ஏற்படாதா என்ன? நானும் உணவுண்டு விட்டு ஓய்வை முடித்துக் கொண்டு வந்து பொறுமையாக விசாரிக்கிறேன் என தானும் கோபம் கொண்டவன் போல சொல்லிவிட்டு ஆதித்யனின் பின்னால் நீராடச் சென்றான். நண்பர்கள் இருவரும் தங்களது வேலைகளை முடித்துவிட்டு திரும்பி வருவதற்குள் எதிரிகளுக்கு மாற்று மூலிகை வழங்கப்பட்டு அவர்கள் இயல்பு நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார்கள். வஸ்திரம் கொண்டு கையை துடைத்துக் கொண்டவாறே அஸ்வதியை நெருங்கி வந்த ஆதித்யன், வசுமித்ரா ராஜ்யத்திற்கு உன்னை அன்புடன் வரவேற்கிறேன் பெண்ணே. குருபுத்திரியான உன்னை சகல மரியாதைகளுடன் தான் வரவேற்றிருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்வது? நீ செய்த தவறுகளால் உன்னை கைதியாக வரவேற்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது. எதற்கும் நான் காரணமில்லை அம்மா. வினையை விதைத்தது நீதான், எனில் நீதான் அதை அறுவடை செய்ய வேண்டும் என கிண்டலான பாணியில் சொல்லி வந்தவன் பின்னர் காவல் புரிந்த வீரர்களிடம், எப்படியும் இவளை வருணன்தான் கட்டி போட்டிருப்பான், ஆகையால் கட்டை அவிழ்க்க முடியாது. இவளுடன் சேர்த்து அந்த இன்னொரு பெண்ணின் கட்டையும் அறுத்து எறிந்து என்னிடம் அழைத்து வாருங்கள் என ஆணையிட்டுவிட்டு தரையில் வீழ்ந்திருந்த மரம் ஒன்றில் அமர்ந்து கொண்டான். உணவுண்டு முடித்த பிரதாபனையும் தனக்கருகில் அமரச் சொல்லி அழைத்தான் ஆதித்யன். அவன் வந்து அமர பெண்கள் இருவரும் கட்டுக்களை அகற்றி அரசனுக்கு அருகில் இழுத்து வரப்பட்டு அவன் முன்னால் மண்டியிடச் செய்யப்பட்டார்கள். ஆதித்யன் தொண்டையைச் செருமி, பொதுவாக பெண்களை தண்டிப்பது எனக்கு பிடிக்காத செயல். நீங்கள் என் முன்பு மண்டியிட்டிருப்பதில் கூட எனக்கு விருப்பமில்லைதான். ஆயினும் நீங்கள் இன்று புரிந்துள்ள குற்றங்கள் சாமானிய பெண்கள் செய்யக்கூடியவை அல்ல. தண்டனை வழங்குவதில் ஆண் பெண் பாகுபாடு பார்க்கக்கூடாது என்று என் விசுவாசிகள் பல காலமாக எனக்கு வலியுறுத்தி வருகிறார்கள். இத்தனை காலம் அவர்களது அறிவுரையை நான் ஏற்கவில்லை. இன்றிலிருந்தாவது அதை செய்யலாம் என்று முடிவெடுத்துள்ளேன் என அஸ்வதியிடம் பொறுமையாக சொல்லி வந்தவன் அடுத்த கணம் எவரும் எதிர்பாராத வண்ணம் மாலினியின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான் ஆதித்யன். மாலினி மட்டுமல்ல, பிரதாபனும் கூட இதை எதிர்பார்க்கவில்லை. அமைதியாக விற்றிருக்கும் இந்த பெண்ணை எதற்கு இவன் அறைந்தான்? விசாரணை தொடங்குவதற்கு முன்னரே தண்டனை கொடுக்க ஆரம்பித்து விட்டானே இவன் என நண்பனை ஆச்சரியத்தோடு நோக்கிக் கொண்டிருக்கையில் பிரதாபனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த மனிதன் ஒருவன் நிலை தடுமாறி தன் தளபதியின் மீதே விழுந்தான். மாலினியை அரசனடித்த அடுத்த கணமே
இந்த சம்பவங்கள் எல்லாம் நிகழ்ந்தேறியிருந்தன. சுற்றி நின்ற வீரர்கள் விழுந்தவனை தாங்கிப் பிடிக்க பிரதாபன் அதிர்ச்சியும் ஆச்சரியமுமாக, என்ன நேர்ந்தது ஆதித்யா? ஏன் இவளை அறைந்தாய்? விசாரணையை முடித்த பின்பாக தண்டனையை மொத்தமாக வழங்க வேண்டியதுதானே? இவளை அடித்த அடியில் பயந்து போய் என் உபதளபதி தடுமாறி விழுந்து விட்டான் பார். ஏனடா எல்லோரையும் பயமுறுத்துகிறாய் என நண்பனை கடிந்து கொண்டான். ஆதித்யன் அவனிடம், நான் இப்போது கொடுத்தது தண்டனை அல்ல பிரதாபா, அதிர்ச்சி வைத்தியம். உன் உபதளபதி பயத்தில் தானாக விழவில்லை, இந்த மந்திரக்காரியின் கட்டிலிருந்து விடுபட்டதனால் விழுந்தான் என விளக்கம் கொடுக்க பிரதாபன் மேலும் அதிர்ந்து போய் அடிவாங்கிய மாலினியையும் அடி கொடுத்த ஆதித்யனையும் மாறி மாறி பார்த்து, இது எப்போது நடந்தது? நம் எதிரில்தானே உள்ளாள் இவள். இவள் இங்கு வந்து சில கணங்கள் தானே ஆகின்றன, அதற்குள் வசியத்தை துவங்கிவிட்டாளா என ஆதித்யனிடம் வினவியவன் பின்பு மாலினியை பார்த்து, உனக்கு வேறு பிழைப்பே இல்லையா பெண்ணே? நாங்கள் வருவதற்கு முன்னர் இங்கு நடந்த கதைகளை உணவுண்ணும் போது வீரர்கள் விவரித்தனர். மாலையில் இதே வசியம் செய்யும் வேலையை பார்த்து கேவலமாக அந்த வரதனிடம் அடிவாங்கினாயாமே. மாவீரன் வருணனால் காயம்பட்ட உனது அதே உடலில் அந்த மலைக்குரங்கு வரதனாலும் காயம்பட்டிருக்கிறாய். என்ன முரண் இது? உன் அற்புத வாழ்வீச்சை பற்றி என்னவர்கள் தெரிவித்தார்கள். உன் வீரத்திற்கு நீ அந்த வீணனிடம் போய் அடிபட்டிருக்கிறாயே பெண்ணே, நினைக்கவே பரிதாபமாக உள்ளது. பரவாயில்லை விடு. அவனிடம் அடிபட்டதால் உண்டான கலங்கத்தை இப்போது ஆதித்தனிடம் அடிபட்டு தீர்த்து கொண்டு விட்டாய். இனியாவது யாரையும் வசியம் செய்ய முயற்சிக்காதே. அப்படி எவரையும் மயக்கும் எண்ணம் தோன்றினால் அப்போது என் நண்பனிடம் நீ பெற்ற இந்த அறை உன் நினைவுக்கு வர வேண்டும் என எச்சரித்தான். அடுத்து ஆதித்யன் அப்பெண்களிடம், வசியம் செய்யும் வித்தை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், ஆனால் எதிரிகளை வழிக்கு கொண்டு வந்து அவர்கள் வாயிலிருந்து உண்மைகளை கறக்கும் வழிமுறை எனக்கு மட்டுமே தெரியும். ஆனால் வசியத்தை போன்று அதன் செயல்முறை அத்தனை எளிதானதாக இருக்காது. அதற்கு ரத்தம் சிந்த வேண்டியிருக்கும், வழி பொறுக்க வேண்டியதிருக்கும், மொத்தத்தில் நிறைய சித்திரவதைகள் அனுபவிக்க வேண்டியதிருக்கும். அந்த செயல்முறைகளையெல்லாம் நான் நடைமுறைப்படுத்தவா, அல்லது நீங்களாகவே உங்களது குற்றங்களையெல்லாம் ஒப்பித்து விடுகிறீர்களா என்று மிரட்டலாக கேட்டான். ஆதித்யனின் மிரட்டலால் அஸ்வதி மிரண்டு போக, மாலினியோ பயத்தை ஒழித்துக் கொண்டு, வேண்டாம் ஆதித்யா, எங்களை விட்டுவிடு. உங்கள் இருவராலும் எங்கள் வாழ்க்கை இதுவரையில் வீணானதே போதும். இனியும் எங்களை தண்டித்து மீதமிருக்கும் வாழ்வையும் நாசம் செய்துவிடாதே. ஒழுங்காக எங்களை செல்ல விட்டுவிடு என அதிகாரமாக கேட்டாள். அவமரியாதை வார்த்தைகளால் சினமுற்று ஒரே நேரத்தில் அவளை அறிவதற்காக ஆதித்யனும் பிரதாபனும் கைகளை ஓங்க, அவர்களது கரங்கள் அல்லாமல் மூன்றாவது ஒரு கரத்தால் மாலினியின் கன்னத்தில் அறை விழுந்தது. அமர்ந்திருந்த தங்கள் இருவருக்கும் பின்னாலிருந்து நீண்டு வந்த அந்த மூன்றாவது கரத்திற்கு சொந்தக்காரன் யாரென்று தெரிந்து கொள்வதற்காக நண்பர்கள் இருவரும் பின்னால் திரும்பி பார்த்தனர். அங்கு நின்றிருந்தவன் வேறு யாருமல்ல, சற்று நேரத்திற்கு முன்பு மாலினியால் வசியக்கட்டின் வாசல் வரை சென்று ஆதித்யன் கொடுத்த அதிரடி வைத்தியத்தால் மீண்டு வந்திருந்த பிரதாபனின் உபதளபதிதான் அவன். கண்ணம் வீங்கும் அளவிற்கு அறை கொடுத்தவன், எத்தனை துணிவிருந்தால் என் தளபதிக்கு எதிராக என்னையே கத்தியெடுக்கச் செய்திருப்பாய். உனது வசியத்தில் சிக்கிக் கொண்டு என் தளபதியின் முதுகில் குத்த எனது குருவாளை நானே ஓங்கியிருந்திருக்கிறேன். பிரபு உன்னிடம் விசாரணை நடத்த வேண்டியுள்ளதால்தான் உன்னை ஒரு அடியோடு விட்டேன். அவர் அனுமதி மட்டும் கொடுத்தாரென்றால் 1 மாதத்திற்கு நீ எழ முடியாத அளவிற்கு கன்னத்தில் அறைந்தே உன்னை படுக்கையில் கிடத்தி விடுவேன். பிரபு இந்த ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியடி. அவருக்கு உரித்தான மரியாதையை கொடுத்து பேசு. பிரபுவை ஒருமையில் விழித்தாலோ மிரட்டல் விடுப்பது போல பேசினாலோ பின்பு அரசரின் அனுமதியின்றியே உன் மற்றொரு கன்னத்தையும் வீங்கச் செய்வேன். அதன் பின்பு உத்தரவென்று செயல்பட்டதற்கு நான் தண்டனை பெற்றுக் கொள்வேன், நினைவிருக்கட்டும் என மிரட்டினான். ஆதித்யன் பெருமிதம் கொண்டு பேசிய உபதளபதியை தட்டி கொடுத்து தன் மெய்க்காவல் வீரர்களுக்கு அவனை சுட்டிக்காட்டி, பாருங்களடா இந்த பிள்ளையை, என் மீது எத்தனை மரியாதை கொண்டிருக்கிறான் பாருங்கள். அதாவது நீங்கள் உங்கள் தளபதியிடம் கொண்டுள்ள அதே மரியாதையைப் போல எனக்கு ஆதரவாக பேசி என் சார்பாக கோபப்படுவதற்கும் இந்த வையகத்தில் ஒரு ஆள் உள்ளான் என்று எண்ணும்போது பெருமையாக உள்ளதடா என நெகிழ்ந்தான். அரசனின் வீரர்களோ தொங்கப்போட்ட முகங்களுடன் சோகமே வடிவாக, எங்களை தவறாக எண்ணாதீர்கள் பிரபு, எங்கள் விசுவாசத்தை சந்தேகிக்காதீர்கள். தங்களை பிறர் அவமதிப்பதை எங்களாலும் பொறுத்து கொள்ள முடியாதுதான். தங்கள் அனுமதி இல்லாமல் நாங்கள் தண்டனை தரக்கூடாது என்பதால்தான் இவள் பேசும்போது நாங்கள் பொறுமை காத்து வந்தோம். இந்த கணமே இப்பெண்களின் தோலை உரித்து தங்களுக்கு வேண்டிய விவரங்களை இவர்கள் வாயால் ஒன்றுவிடாமல் ஒப்பிக்கச் செய்கிறோம். ஆணையிடுங்கள் பிரபு என்று வேண்டி நின்றனர். அவர்களது ஆவேசத்தைக் கண்ட ஆதித்யன்,
தான் இத்தனை நேரமும் சீண்டி வந்திருந்த காரணத்தினால் தன்னிடம் அவர்களது விசுவாசத்தை மெய்ப்பிப்பதற்காக அப்பெண்களை தாக்கி காயப்படுத்தி விடுவார்கள் என்று உணர்ந்த ஆதித்யன் தன் வீரர்களை குளிர்விக்கும் விதமாக, இல்லையடா தம்பிகளா, உங்களை போய் சந்தேகப்படுவேனா? என் மீது உங்களுக்கு பக்தி இல்லை என்றா நான் குறை கூறினேன்? அரசன் என் மீதான பக்தியை விட உங்கள் முன்னாள் தளபதியின் மீது அதிக பற்று கொண்டுள்ளீர்கள் என்றுதான் கூறினேன். அது உண்மையில்லை என்றால் விட்டுத் தள்ளுங்கள். பயணத்தால் நீங்கள் சோர்ந்து போயுள்ளீர்கள். சென்று நிம்மதியாக ஓய்விடுங்கள். நாளை இந்நேரம் சந்திரபுரி சென்றடைந்து நாம் வந்த வேலையை முடித்து நிம்மதியாக ஓய்வெடுப்போம். செல்லுங்களடா என சிறு பிள்ளைகளுக்கு பாசமாக சொல்வது போல சொல்லி அனுப்ப முயன்றான் அவனது வீரர்களை. ஆனால் வீரர்கள் எவரும் நகருவதாய் இல்லை. அரசனுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக அதே இடத்தில் அசையாமல் நின்றிருந்தனர். ஆதித்யன் தன் வீரர்களிடம் பேசி முடித்த பின்பாக பிரதாபன் அப்பெண்களை நோக்கி, வீரர்களின் ஆவேசத்தை கண்டீர்களா இல்லையா? உங்களை உருத்தெரியாமல் அழித்துவிட துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மரணத்தை கூட அத்தனை எளிமையாக உங்களுக்கு வழங்க மாட்டார்கள் இவர்கள். உயிரை மட்டும் உங்கள் உடலில் ஒட்டியிருக்க விட்டு அவர்களது ஆத்திரம் தீரும் வரையில் உங்களை வதைப்பார்கள். ஆதித்யன் ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி. வருணன் இவனை சீண்டி வம்பிழுக்கும் போது கூட அரசனுக்கு உகந்த மரியாதையை கொடடா என்று அவனை நான் கடிந்து கொள்வேன். இத்தனைக்கும் வருணன் ஆதித்யனுக்கு நெருக்கமானவன். அவனுக்கே ஆதித்யனிடம் இல்லாத உரிமையை நீங்கள் எடுத்துக்கொள்ள பார்க்காதீர்கள். ஒழுங்காக மரியாதையாக பேசி விவரங்களை தெரிவியுங்கள். நாங்கள் கேள்விகள் கேட்பதற்கு தேவையின்றி நீங்களாகவே அனைத்து உண்மைகளையும் ஒப்பிக்க வேண்டும். நானும் என் நண்பனும் உங்களது காதலை நிராகரித்தது முதலாக நேர்ந்த சம்பவங்களை வரிசையாக விளக்கி வர வேண்டும். எதையாவது மறைப்பது போன்றோ அல்லது பொய்க்கூறி ஏமாற்றுவது போன்றோ எங்களுக்கு சந்தேகம் தோன்றியதென்றால் பிறகு உங்களை நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம். எங்கள் ஆட்கள் அந்த வேலையை பார்த்துக் கொள்வார்கள். அது சரி, உங்கள் அடியாட்களும் சரி, நீங்களும் சரி. என்னாலும் என் நண்பனாலும் தான் உங்கள் வாழ்க்கை விரயமாகியது என்று குற்றம் சுமத்துகிறீர்கள். உங்கள் வாழ்வை நாங்கள் என்ன சீர்குலைத்தோம்? எங்களால் நீங்கள் எப்படி பாதிக்கப்பட்டீர்கள்? விரிவாக கூறுங்கள் என உத்தரவிட்டான் பிரதாபன். அரை விழுந்த அதிர்ச்சியிலிருந்து தோழி மீளாத காரணத்தினால் தானே வாக்குமூலத்தை துவங்கினாள் அஸ்வதி. கேள்வி கேட்டவன் பிரதாபனாக இருந்தாலும் அவள் ஆதித்யனை நோக்கியவாறே பதில் கூறி வந்தாள். தாய் மீது ஆணையாக சில காலம் முன்பு வரை தங்களை இம்சிக்கும் எண்ணம் எங்களுக்கு இருந்திருக்கவில்லை பிரபு. நான் தங்களையும் மாலினி தளபதியையும் அடைய வேண்டும் என்பதற்காகவே பிரயத்தனங்கள் மேற்கொண்டு வந்தோம். பல காலங்களுக்கு முன்பு நீங்கள் உங்கள் நண்பர் குறித்த விவரம் கேட்பதற்காக என்னை சந்திக்க வந்தீர்கள். அப்போது உண்மையிலேயே தளபதியின் விவரம் எனக்கு தெரிந்திருக்கவில்லை அரசே. நீங்கள் என்னை சந்தித்துவிட்டு கிளம்பிய பின்னால் மறைவிலிருந்து நம் உரையாடல்களை கேட்டு வந்திருந்த என் தோழி மாலினி வெளிப்பட்டு தனக்கு பிரதாபனின் விவரம் அனைத்தும் தெரியும் என்று என்னிடம் தெரிவித்தாள். நானோ குதிரையேறிச் சென்று கொண்டிருக்கும் வசுமித்ரா அரசரிடம் அவரது நண்பர் பற்றிய செய்திகளை சொல்லிவிடலாம். அப்படி சொன்னால் அவருக்கு என் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் என்று மாலினியிடம் கூறினேன். ஆனால் இவளோ, நல்ல அபிப்பிராயத்தை வைத்து நாம் என்ன செய்வது? அவரிடம் அரசாங்க வேலை பெறுவதா உனது ஆசை? அவரையே அடைய வேண்டும் என்பதல்லவா உன் ஆசை? அவரை மணமுடிக்க வேண்டுமானால் அவருக்கு தேவையான விஷயத்தை நாம் ரகசியமாக வைத்திருந்து சந்தர்ப்ப சூழ்நிலை வாய்க்கும் போது நீ எனக்கு மாலையிட்டால் உனக்கு உன் தோழனுடைய விவரம் கிடைக்கும் என்று ஒப்பந்தம் பேசுவோம். பிரதாபனை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நம் உடன்படிக்கைக்கு அரசர் சம்மதிப்பார் என்று மாலினி எனக்கு ஆசை காட்டினாள் பிரபு. இதையெல்லாம் கேட்டு வந்த என் அன்னை, விருப்பமில்லாதவரை வற்புறுத்துதல் கூடாது. ஒப்பந்தமும் உடன்படிக்கையும் நாட்டின் நல்லறத்திற்கு வேண்டுமானால் சரிப்படுமே தவிர இல்லறத்திற்கு ஒத்துவராது. அரசரை மறந்துவிடு என்று எனக்கு அறிவுறுத்தினார். ஆனால் மாலினியின் தந்தையோ, வாழ்க்கை இப்படி ஏற்ற இறக்கமே இல்லாமல் சென்று கொண்டிருந்தால் சுவாரஸ்யம் இருக்காது. நாமும் தனவானாக வேண்டும். உங்கள் கணவரான அச்சுத ஜெயனுக்குத்தான் பிழைக்கத் தெரியவில்லை. அரசபுத்திரருக்கும் அதிகார வர்க்கத்தில் இருந்த பலருக்கும் கலைகள் கற்றுக் கொடுத்தும் அவர்களது பெரும் மதிப்பிற்கு உரித்தானவராய் இருந்தும் அந்த மனிதர்களை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள தெரியாமல் இறுதி வரை சண்டை கற்றுத்தரும் குருவாகவே இருந்து ஆயுளை கடத்திவிட்டார் அவர். அவர் மட்டும் நினைத்திருந்தால் அவர் மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்த மாணவர்களின் மூலமாக அரசாங்கத்தில் பெரிய பதவியையே பெற்றிருக்க முடியும். இதே ஆதித்யனை அவனது தாத்தா பேரனை பிரிந்திருக்க மனமில்லாமல் பயிற்சி ஆரம்பித்த சில காலத்திலேயே இங்கிருந்து அழைத்துச் சென்று விட்டார். அப்போதும் உங்கள் கணவருக்கு நான் எடுத்து கூறினேன். பல்லாயிரம் மாணவர்களுக்கு பாடம் எடுத்து சம்பாதிப்பதைக் காட்டிலும்
சக்கரவர்த்தியின் வாரிசான ஆதித்யன் ஒருவனுக்கு பாடம் எடுத்தால் பல தலைமுறைகளுக்கு நாம் சம்பாதிக்கவே தேவையில்லை. அவனால் நம் இடத்தில் பாடத்தை தொடர முடியாவிட்டால் நாம் அவனிடத்திற்கே சென்று அவன் கோட்டையிலேயே தங்கி அவனுக்கு கலை கற்பிப்போம். அப்படியே குடும்பத்துடன் நாம் அவன் கோட்டையிலேயே தங்கிக் கொள்ளலாம். குரு என்ற மரியாதைக்காக உணவிலிருந்து உறைவிடம் வரைக்கும் அனைத்தும் இலவசமாகவே கிடைக்கும். ஒருவேளை உழைக்காமல் வாழ்வதில் விருப்பமில்லை என்றால் ராஜ்யத்தின் வீரர்களுக்கும் அமைச்சர்கள் அதிகாரிகளின் பிள்ளைகளுக்கும் பாடம் கற்றுக் கொடுத்து ஊதியம் பெறுவோம் என எவ்வளவோ வலியுறுத்தினேன். அவர்தான் என் பேச்சை கேட்கவே இல்லை. பிறரிடத்திற்கு செல்ல மாட்டேன். என்னை நம்பி என் பள்ளிக்கு வந்து பாடம் கற்று வரும் என் மாணாக்கர்களை உதறித் தள்ளிவிட்டு வெறும் பணத்திற்கு ஆசைப்பட்டு அடுத்தவருக்கு அடிமையாக கிடக்க மாட்டேன். தலைநகர் சென்றால் அங்கே நான் விருந்தாளிதான். அதுவே என் பள்ளியில் நான் தான் பிரதானமானவன். இலவசமும் வேண்டாம், அடுத்தவரின் வெகுமதியும் வேண்டாம். எக்காரணம் கொண்டும் என் கொள்கைகளை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என வெட்டி நியாயம் பேசி அநியாயமாக நெருப்புக்கு உயிரை பலி கொடுத்து விட்டார் அவர். நீயும் உன் கணவரைப் போல பிழைக்கத் தெரியாதவளாக இருந்து விடாதே அம்மா. உன் மகள் அந்த ஆதித்யனை மணக்க உதவி செய்து சக்கரவர்த்திக்கு மாமியாராகும் வழியை தேடு என்று என் அன்னைக்கு வலியுறுத்தினார் பிரபு. என் மாமா எவ்வளவோ எடுத்து கூறியும் என் அன்னையின் மனது மாறுவதாயில்லை. நான் தங்களை மறக்க வேண்டும், வேறு எவரையாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தார். ஆனால் எனக்கு என் மாமாவின் சிந்தனைகள் தான் சரியெனப்பட்டது. அவரது வழிகாட்டுதலின்படி நடந்து கொள்வதாக நான் மாமாவுக்கு வாக்களித்தேன். மாலினிக்கு மந்திர வித்தைகள் கற்றுக் கொடுத்தார் அவர். என் தாய் தொடர்ந்து எங்கள் முயற்சிக்கு தடை விதித்து வந்ததோடு எதிர்மறையாகவே பேசி வந்ததால் அவரை அரைக்காவலில் வைத்து வெளியே தலை காட்டாதவாறு செய்யச் சொன்னார் என் மாமா. அவரது கட்டளையை ஏற்று நானும் அவ்வாறே என் அன்னையை அறையில் வைத்து பூட்டினேன். இருந்தும் அறையில் இருந்தபடி மாயமந்திரங்களால் தங்களை நான் அடையக்கூடாதென்றும் அப்படி அடைய முயற்சித்தால் பின்பு முடிவு விபரீதமாகும் என்றும் தொடர்ந்து கதறி வந்தார். வார்த்தைகளுக்கு சக்தி உள்ளது. நாம் சிரமப்பட்டு ஒன்றை செய்ய முயற்சிக்க நம்மவர்களே நமக்கு எதிராக பேசி வந்தால் நம் சிரமங்கள் விரயமாகும் என்று நம்பினார் என் மாமா. இதனால் அவர் எந்நேரமும் மயக்கத்தில் இருக்கும்படியாக மூலிகை ஒன்றை அவருக்கு புகட்டி என் தாயை மூர்ச்சை நிலையிலேயே இருக்கச் செய்தார். தெளிவு பெற்று எழும் சில கணங்கள் கூட அவர் அபசகுண வார்த்தைகள் பேசக்கூடாது என என் அன்னையின் வாயில் துணி வைத்து அடைத்தார். மருந்து அவரது உடலை பலவீனமாக்க சிறிது காலத்திலேயே உயிர் துறந்தார் என் அன்னை. என் அன்னையின் மரணத்திற்கு பிறகுதான் நாங்கள் முழு வேகத்துடன் செயலாற்ற துவங்கினோம் பிரபு. உள்ளூரிலேயே இருந்தால் கனவை நனவாக்குவது கடினம் என்று உணர்ந்து உங்கள் நாட்டிற்கு கிளம்பி வந்தோம். பல காலமாக உங்களை பின்தொடர்ந்தோம். மாலினி தளபதி பிரதாபனை விரும்ப அவளிடம் அவள் காதலரை சேர்த்து வைப்பதற்காக எங்கள் அடியாட்கள் தளபதி பிரதாபனின் உண்மை விவரங்களை மாலினியிடம் பெற்றுக்கொண்டு சிங்காதனபுரம் சென்று சேர்ந்தார்கள். அவருக்கு தாய் தந்தை இல்லை என்று அறிந்திருந்தபடியால் உற்றார் உறவினர் இல்லாத சாதாரண படை வீரராகத்தான் அவர் இருப்பார் என்று எண்ணிக்கொண்டு எங்களவர்கள் அவரை எளிதில் கடத்திவிடலாம் என்று எண்ணி சிங்காதனபுரம் சென்றிருக்கிறார்கள். அங்கு சென்ற பின்புதான் தெரிந்தது இம்மனிதர் சாதாரண படை வீரர் அல்ல, அந்த படையையே வழிநடத்துபவர் என்று. அத்துடன் பெற்றோர் இல்லாத இவருக்கு ஒட்டுமொத்த நாடே உறவு என்றும் அரசர் உட்பட நாட்டு மக்கள் அனைவருக்குமே இவர் செல்லப்பிள்ளை என்றும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். தளபதியை கடத்துவதல்ல, இவர் வெட்டி போட்ட நகத்தை எடுத்து வருவது கூட இயலாத காரியம் என்று உணர்ந்து எம் அடியாட்கள் வெறுங்கையை வீசிக்கொண்டு நாடு திரும்பிவிட்டனர். மாலினி தளபதியை அடைவதற்கு ஒரே வழி நான் உங்களை அடைவதுதான் என்று நாங்கள் ஆலோசித்தோம். எங்கள் எண்ணத்தை செயலாக்கம் செய்வதற்காக தலைநகருக்கு வந்தோம். ஆனால் கோட்டைக்குள் நாங்கள் அனுமதிக்கப்படவில்லை. எங்களது உண்மையான அடையாளங்களை சொல்லி கோட்டைக்குள் நுழைய உத்தரவு கேட்கலாம் என நான் என் மாமாவிடம் கோரினேன். ஆனால் நாங்கள் யாரென்று தெரிந்துவிட்டால் பிறகு உங்களது நேரடி கவனத்தின் கீழ் வந்து விடுவோம். அப்படி வந்துவிட்டால் எங்களால் எங்கள் காரியத்தில் வெற்றியடைய முடியாது என்று என் மாமா எனக்கு அறிவுறுத்தினார். ஆகையால் வேறு வழியின்றி வசுமித்ராவில் பல இடங்களிலும் சுற்றித் திரிந்தோம். தாங்கள் மற்ற பகுதிகளுக்கு பயணம் வரும்போதாவது தங்களை மந்திரக்கட்டில் மயக்கிவிடலாம் என காத்திருந்தோம். ஆனால் வருணன் தங்களை நிழல் போல் பின்தொடர்ந்து யாரும் அருகில் அண்டாதவாறு தங்களை காத்து வந்தான். இப்படியாக தலைநகரை விட்டு நான் விலகியிருந்த சமயத்தில் தங்களுக்கு அடுத்தடுத்து திருமணங்கள் நடந்தேறிவிட்டன பிரபு. சௌபர்ணிகாவை உங்கள் அருகில் பார்த்த பின்பு அவள் மேல் நீங்கள் பொழிந்த காதலை கண்ட பிறகு இனி உங்கள் வாழ்வில் எனக்கு மட்டுமல்ல எந்த பெண்ணுக்கும் இடம் கிடையாது என்று எனக்கு தோன்றியது பிரபு.
அவளைத் தவிர தாங்கள் எவரிடமும் பார்வையை செலுத்தவில்லை. கோட்டையை விட்டு வெளியே வந்த போதெல்லாம் அவளிடம் நீங்கள் அன்பை கொட்டுவதைக் காணச் சகியாமல், இனிமேலும் வீணில் உங்களை எண்ணி காலத்தை கழிக்க வேண்டாம் என்று முடிவு செய்து கேரளத்திற்கே திரும்பிச் சென்று விடலாம் என்று என் மாமாவிடம் நான் கேட்டுக்கொண்டேன். ஆனால் அவரோ, முன்வைத்த காலை பின்வைக்க கூடாது அஸ்வதி. நம் வழியில் எதிர்ப்படும் தடைகளை தகர்த்தெறிவோம். அந்த சௌபாவை ஆதித்யனின் வாழ்விலிருந்து அகற்றி உன்னை அவளது இடத்தில் அமர வைக்கிறேன் என்று எனக்கு நம்பிக்கையூட்டினார். நானும் அதற்கு உடன்பட்டு ஒருமுறை சௌபா கோட்டையை விட்டு வெளியே வந்தபோது நான் அவளது பாதங்கள் மிதித்த மண்ணை சேகரித்தேன். அப்படியே இன்னொரு முறை தலையில் வாடிப்போயிருந்ததால் அவள் தூக்கி வீசிய மலரிலிருந்த அவளுடைய தலைமுடியையும் சேகரித்து என் மாமாவிடம் கொடுத்தேன். அதை கொண்டு கானகத்தில் இருந்தபடி மந்திர உச்சாடனங்கள் செய்து சௌபாவை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார் அவர். மாமாவின் மந்திர தந்திரங்களை அடிக்கடி யாரோ இடையூறு செய்து கொண்டிருந்தனர். அரசியை அவர் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயன்ற போதெல்லாம் அவரை திசை திருப்பி எங்கள் காரியத்தில் எங்களை வெற்றி பெறச் செய்ய விடாமல் தடுத்து வந்தது ஒரு ஜீவன். அது யார் என்று மந்திர சக்தி மூலம் அறிந்து கொண்டதில் அது ஒரு வயதான பாட்டி என்றும், அம்மூதாட்டி மனோசாஸ்திர கலையிலும் எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிக்கும் ஆற்றலிலும் வல்லவர் என்று தெரிந்து கொண்டோம். அவரது பாதுகாப்பில் இருக்கும் சௌபாவை தூரத்திலிருந்து ஆட்டுவிப்பது கடினம் என்று உணர்ந்து திருமணத்திற்கு அழைப்பு விடுப்பதற்காக ஆதித்தபுரி வந்த பார்க்கவ பரிவாரத்தோடு அவர்கள் வந்த வழியில் கலந்து கொண்டு மாலினி தலைநகருக்கு வந்தாள். பரிவாரத்தோடு சேர்ந்து கோட்டைக்குள் நுழைந்த மாலினி தனது மந்திர சக்தியால் அரசியை தனது நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாள். விருந்தாளிகளின் முன்பு சௌபாவை அநாகரிக செயல்கள் செய்ய வைத்து அதன் மூலமாக உங்களுக்கு அவள் மீது கோபம் உண்டாக்கி அவளை உங்களிடமிருந்து பிரிக்கலாம் என்று கருதினோம். அவளை வசியத்தில் ஆழ்த்தி மாலினி அவளை ஆட்டுவித்ததை பார்க்க இளவரசன் அரவிந்தன் கண்டுவிட்டான். அரசியின் விசித்திர செயல்பாடுகளுக்கு காரணம் அதே உணவுண்ணும் அறையில் கூட்டத்தோடு கூட்டமாக கலந்து நின்றிருந்த மாலினிதான் என்பதையும் அறிந்து கொண்டான். அவனுடன் சேர்ந்து நாகம்மாள் கிழவியும் அறிந்து கொண்டாள். அந்த கிழவியின் பாதுகாப்பில் இருந்த சௌபாவை கானகத்திற்கு வரச் செய்தோம். அங்கே பாட்டியை மந்திரச் சிறையில் அடைத்துவிட்டு சௌபாவை தனித்த இடத்திற்கு அழைத்துச் சென்றோம் என கதை கூறி வந்தாள் அஸ்வதி. அந்த நேரம் ஆதித்யனுக்கு ஏதோ சந்தேகம் தோன்ற சந்தேகம் கேட்பதற்காக அஸ்வதியின் பேச்சை இடைநிறுத்தியவன் ஐயத்தை வினவுவதற்கு முன்னதாக, பெண்ணே, என் மனைவியை ஒருமையில் விழிப்பதோ மரியாதை வார்த்தைகளின்றி பேரை மட்டும் குறிப்பிட்டுச் சொல்வதோ கூடாது. அதுபோலத்தான் நாகம்மாள் பாட்டியும். அவர் எனக்கு இரத்த பந்தம் இல்லை எனினும் எங்கள் பரம்பரை இரத்தமும் சதையுமாக இப்போது வரை உயிர் வாழ்வதற்கே அவர்தான் காரணம். பாட்டி மட்டும் அன்று தன் உயிரை பணயம் வைக்கவில்லை எனில் விஷத்தின் பலனால் என் தந்தை இளம் பிராயத்திலேயே உயிரை விட்டிருப்பார். நான் இந்த பூமியை எட்டி பார்த்திருக்க கூட மாட்டேன். பாட்டி உனக்கு எதிரியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அவர் மரியாதைக்குரியவர். ஆகையால் என்னையும் பிரதாபனையும் மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்கள் அனைவரையுமே மரியாதை வார்த்தைகளோடுதான் குறிப்பிட வேண்டும். புரிகிறதா என அவளை எச்சரித்தவன் பின்பு தன் சந்தேகத்தை கேட்டான். பாட்டியும் சௌபாவும் தான் உங்களுக்கு எதிரியாயிற்றே, பிறகு ஏன் அவர்களை நீங்கள் வதைக்க நினைக்காமல் வெறும் மந்திரத்தால் மட்டுமே கட்டி போட்டீர்கள்? உங்கள் கைகளில் அகப்பட்டு கொண்ட அவர்களை அப்போதே கொண்டிருந்தால் உங்கள் காரியம் இடையூறின்றி நிறைவேறியிருக்குமே. அதை ஏன் செய்யவில்லை என கேட்டான். இதற்கு அஸ்வதி கொடுத்த தெளிவான விளக்கத்தை கேட்டு வியந்து போனான் ஆதித்யன்.